ராமர் தேவர், பசுமன் தேசிய கழகம், ஈரோடு மாவட்ட தலைவர். அம்மா ஏதோ ஒரு முடிவு எடுப்பாங்கன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். அந்த முடிவு நல்ல முடிவு எடுத்துருக்கிறாங்க. இனிமேலும் அம்மாவோட சேர்ந்து நாங்கள் செயல்படுவோம்னு உறுதிக்கிறோம். இந்த அம்மாவுக்கு இன்னும் உறுதுணையாக இருந்து நாங்கள் செயல்படுவோம். என் பேர் சரவணன், திருப்பூணம் ஒன்றியம், மானாமரை தொகுதி. சின்னம்மாவை பார்த்துட்டு தான் வர்றேன். சின்னம்மா கட்சி செயல்பாடுகள் இதை பற்றி சொல்லி பேசிக்கிட்டு இருந்தோம். அம்மா வரவை எதிர்பார்த்து தான் இவ்வளோ காலங்களாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். சின்னம்மா வந்ததுக்கப்புறம் தான் இங்கே ஒரு விடிவு காலமே பிறக்க போகுது. சின்னம்மா இல்லை என்றால் அதிமுகவே கிடையாது. வணக்கம், நான் தமிழ்ச்செல்வன், வழக்கறிஞர், மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி. சின்னம்மாவை சந்தித்து எங்களது உசிலம்பட்டி வழக்கறிஞர் சங்க சார்பாகவும் பொதுமக்கள் சார்பாகவும் எங்கள் உசிலம்பட்டி தொகுதியில் கண்டிப்பாக போட்டியிட வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளோம். எங்கள் தொகுதியில் கண்டிப்பாக போட்டியிட வேண்டும் என்று கண்டிப்பாக அவரிடம் வலியுறுத்தியுள்ளோம். நான் உசிலம்பட்டியிலிருந்து வந்திருக்கேன். செல்லம்பட்டி ஒன்றியத்தை சேர்ந்தேன். என் பேர் இன்பராஜ். நான் சுமார் 20 வருடங்களாக ஆன்மீக பணியில் இருக்கிறேன். எனக்கு நெடுநாளாக அம்மா மேலே அதிகமான ஒரு பற்றுள்ளவன். எனக்கு அவர் ஒரு ஆன்மீகத்தோட அரசியல் நடத்துவதும் எங்களுக்கு அந்த ஆன்மீகத்தோடு ஒத்துப்போவதும் எங்களுக்கு இதுவரையில் எனக்கு மிகப்பெரிய வருத்தம், வெளியில் சொல்ல முடியாத ஒரு வருத்தம். என்ன சொல்லுவதென்றா, இந்த அம்மா இதுவரையிலும் 39 ஆண்டுகளாக அரசியலில் பயணம் செய்து அந்த அம்மா ஒரு எம்எல்ஏ எந்த பதவி எடுத்துக்கிறாம, ஒரு எம்எல்ஏ பதவி, ஒரு கவுன்சிலர் பதவி கூட வேணாம் என்று மக்கள் சேவைக்காக பாடுபட்டு கொண்டிருந்தவர்களுக்கு ஒரு துரோகம் விளைவிச்சு அவர்களுக்கு உயிர் சேதமாகிற அளவுக்கு நடக்கக்கூடிய சேதங்களையும் எல்லாத்தையும் தாங்கி நாங்களும் போராடி அந்த அம்மாவுக்காக நடத்தாத யாக வேள்விகள்லாம் நடத்தி நாங்களும் அரும்பாடுபட்டு நான் காவி உடையில் இருந்தேன். காவி உடையில் இருந்து கொண்டு அந்த அம்மா எப்பொழுது அரசியல் மிகவில் அரசியல் பணிக்கு வரும்போது நானும் என்னுடைய காவி உடைக்கு மீண்டும் மாறுவேன். அதற்காக கைகோர்ப்போம், பாடுபடும். இதில் சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு இந்த அம்மா முதல்வர் ஆகுவதற்கு இந்த புண்ணிய பூமியும் தமிழக மக்களின் தாய்மார்களையும் பாதுகாப்பதற்கு ஒரே நபர் சின்னம்மாவை தவிர இந்த நாட்டில் இனிமே முதல்வராக தகுதி தமிழ்நாட்டில் இல்லை. இந்த நேரத்தில் அவர்களை சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு எனக்கு பூர்ண திருப்தியும் அந்த ஆதிசிவனுடைய அருள்வாக்கும் பெற்று அந்த அம்மாவை வாழ்த்தி வந்திருக்கிறோம். அந்த அம்மா முதல்வராகி இந்த நாட்டின் பாதுகாக்க, தமிழக மக்களையும் பாதுகாக்க உசிலம்பட்டி தொகுதியிலையும் முதுகுளத்தூர் தொகுதியிலும் 2 தொகுதிகளில் நின்று அமோக வெற்றி பெறுவார் என்று இந்த நேரத்தில் உறுதியாக சத்தியமளிக்கிறேன்.